வணக்கம். தமிழரும் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் வழியில் பயணிக்கும் தேசிய மக்கள் சக்தி, முன்னாள் அமைச்சர் கண்டனம். குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை அரசாங்கம். நாடாளுமன்றத்தில் பிமல் ஹக்கீம் இடையில் கடும் வாக்குவாதம். யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர்கள் போராட்டம். உலகெங்கிலும் உள்ள ஒட்டுமொத்த அமெரிக்க உதவியில் $60 பில்லியன் ரத்து. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். ரணில் விக்ரமசிங்க வகுத்த வழியிலே தேசிய மக்கள் சக்தி அரசு பயணிக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையை தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுத்தி வருகின்றது. ரணில் விக்ரமசிங்க அன்று இட்ட அடித்தளத்தில் அனுர பயணிக்கின்றார் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசின் பாதீடு உறுதிப்படுத்துகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தால் தான் பாதீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கனவுலகம் ஒன்றை உருவாக்கியது. ஆனால் நடைமுறையில் வேறு விடயம் நடக்கின்றது. இது பற்றி கதைப்பதற்கு பலமான எதிர்க்கட்சி இல்லை, இருக்கின்ற எதிர்க்கட்சி தூங்குகின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2024 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. அதேவேளை 2016 மற்றும் 2018 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களிலும் அதேபோன்ற நிலைமையே காணப்படுவதாக ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் மற்றும் அவைத் தலைவர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற அலுவல் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்த போதிலும் தாம் அலுவல் குழுவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார். அலுவல் குழு கூட்டம் நடைபெறும் அறைக்குள் தம்மை வரவிடாமல் பிமல் ரத்நாயக்க தடுத்துள்ளதாகவும் ஹக்கீம் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த பிமல் ரத்நாயக்க ஹக்கீமின் அறிக்கையை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறு கோரியமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுல சிங்கம் பானு மகேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தாதியர்களின் பதவி உயர்வு காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாதியர்கள் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று வியாழக்கிழமை போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இதன்போது தாதியர்களுக்கு பாதீட்டில் சரியான நீதியை பெற்றுக் கொடுக்கவும், குறைக்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரிக்கவும், பதவி உயர்வை பழைய முறைப்படி வழங்க வேண்டும் எனவும் இவ்வாறான பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு அரசாங்கம் இந்த விடயம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்க தாதியர் சங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டது போல் தமக்கு சலுகை வழங்கப்படவில்லை என தெரிவித்து நாடு பூராகவும் தாதியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தாதியர் சேவையில் உள்ளவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். குறித்த போராட்டமானது இன்று நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அத்துடன் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் போராட்டம் இடம்பெறவுள்ளது. மேலும் போராட்டத்தால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாதென்று தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனமான USAID-இன் வெளிநாட்டு உதவி ஒப்பந்தங்களில் 90% அதிகமானவற்றையும் உலகெங்கிலும் உள்ள ஒட்டுமொத்த அமெரிக்க உதவியில் $60 பில்லியன் நீக்குவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. USAID நிறுவன திட்டங்கள் ஒரு தாராளவாத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதாகவும் பணத்தை வீணடிப்பதாகவும் ட்ரம்ப் மற்றும் அவரின் நண்பர் மஸ்க் ஆகியோர் கூறி வரும் நிலையிலே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக 2025 ஜனவரி 20 அன்று ட்ரம்ப் எந்தெந்த வெளிநாட்டு உதவி திட்டங்கள் தொடர தகுதியானவை என்பதை 90 நாள் திட்ட அடிப்படையில் மதிப்பாய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் அனைத்து வெளிநாட்டு உதவி நிதிகளையும் கிட்டத்தட்ட ஒரே இரவில் துண்டித்துள்ளார். இந்த நிதி முடக்கம் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க நிதியுதவி திட்டங்களை நிறுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் ட்ரம்ப் நிர்வாகம் பெரும்பாலான USAID ஊழியர்களை கட்டாய விடுப்பு மற்றும் பணி நீக்கம் மூலம் வேலையிலிருந்து நீக்கியுள்ளது. வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ பணி நீக்கங்களை மதிப்பாய்வு செய்ததாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் 6200 USAID ஒப்பந்தங்களில் 5800 அதாவது $54 பில்லியன் நீக்குவதாக குறிப்பிட்டுள்ளது. 9100 வெளியுறவுத்துறை மானியங்களில் 4100 அதாவது $4.4 பில்லியன் குறைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.